ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை கிடையாது. தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், நெய், வெறும் நெய் தான், எண்ணெய் எதுவும் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இது வந்து 4 மீடியம் சைஸ், ரொம்ப சின்ன வெங்காயம் தான், சின்ன சைஸ் தான், 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது பெரிய வெங்காயம், ஆனால் சின்ன சைஸ் எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ணணும்னா ஒரு பவுலில் எடுத்து நல்ல மஞ்சத்தூள் போட்டு இந்த சிக்கனை வாஷ் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதை வந்து பவுலில் போட்டுட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் அது போடுங்க, பச்சை மிளகாய் போடுங்க, கருவேப்பிலை போடுங்க, கல்லுப்பை போட்டுருங்க, கரம் மசாலா, சில்லி பவுடர், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சிக்கனுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு சிக்கன் வாங்கி ஒரு 2 டைம்ஸ் செஞ்சேன், பாதிட்டு செஞ்சேன், நேற்று வேறு ரெசிபி பண்ணேன். இது என்ன பண்ணணும்னா இதில் அப்படியே நல்லா நம்ம வந்து பெசரி விட்டுக்கணும். கையை வச்சு அந்த வெங்காய ஜூஸ் இறங்குற அளவுக்கு பெசஞ்சிக்கணும். இப்போ மஞ்சத்தூள் போட்டேன் லாஸ்ட்டில், ஏன்னா ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். ஸோ அது மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயத்தில் அந்த வெங்காயத்தோட ஜூஸ், அந்த மசாலாலாம் சிக்கனோட இறங்குற அளவுக்கு கையை வச்சு ஒரு மாவு எப்படி பிசைவோம் அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. இப்போ நான் எடுத்து கிண்ணத்துல வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த நெய்யை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றணுன்னாலும் ஊற்றிக்கலாம். நம்ம ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு கீ ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது வந்து நல்லதாக. கடையில் போய் சாப்பிட்றத விட வேஸ்ட். அது 180 to 100 சொல்லுவாங்க. இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப குயிக்காக செய்ய முடியும் இந்த ரெசிபியை. இப்போ பாருங்கள், இந்த நெய்யில் வந்து நம்ம எல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். இதை வந்து மீடியம் தீக்கு மாற்றிடுங்க. உடனே ஸ்டவ்வை ஃபுல் தீயில வைக்காதீங்க. மீடியம் தீக்கு மாற்றிட்டிங்கன்னா இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியும் அந்த சிக்கனில் உள்ள தண்ணியும் இறங்கும். அந்த தண்ணியே அதுக்கு போதுமானது. அதுக்கு மேலே நம்ம ஒரு ட்ராப் தண்ணி ஊற்ற வேண்டாம். வெறும் அந்த நெய்யில் தான் அது வேகணும், அது ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஹெவியாகவே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டோன்னா என்னடா இப்படி நெய் ஊற்றிருக்கோமே, இது ஹெவியாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஹெவியாகவே தெரியாது. அப்பப்போ நம்ம திறந்து கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய் வந்து அந்த நல்லா வெந்துட்டு அது குடிச்சு விட்டுருக்கு பாருங்கள், வேக ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா, அந்த சைடில் தெரியறதெல்லாம் நெய் பாருங்கள். அப்படியே அதில் உள்ள தண்ணியே வெளியே வந்து அந்த சிக்கன் வெந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் சிக்கன் வெந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம சுருள நல்லா வதக்கிக்கணும். இது இரும்பு கடாயில் பண்ணுங்க, அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள், நம்ம அவ்வளோ சிக்கன் போட்டோம், வெங்காயம் போட்டோம், எதுவுமே இப்படி தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு முழு சிக்கன் வாங்கி நான் வந்து 2ஆக டிவைட் பண்ணி ஒரு நாள் ஒரு ரெசிபியும் ஒரு நாள் இப்படி செஞ்சேன் நான். அப்படி வாங்குங்க, அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் வாங்குறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனித்தனியாக போய் வாங்காமல் முழுசாக வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா சிம் தீயில் வச்சு சுருள வதக்குனீங்கன்னா அந்த நெய் மசாலா எல்லாம் உள்ளே போய் அது உறிஞ்சு இந்த மாதிரி வரும். இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் நெய் இருக்கும், அதை மேலே அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். அதே இது போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா ரசமோ இல்லை சைடில் ஒரு டாலோ வச்சுக்கிட்டு, தால் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடலாம். எவ்வளோ அழகாக வெந்துடுச்சு பாருங்கள். ஒரு ட்ராப் தண்ணியில் வேறு எந்த எண்ணெயும் கிடையாது, அந்த போட்ட நெய்யில் மட்டும்தான் இது வெந்திருக்கு. அந்த பிரிஞ்சு வந்த நெய்யெல்லாம் சைடில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.